வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஆர்ஆர்பியில் அதில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2025 இது போல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறதுனால இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் படிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதே மாடலில் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. அதனால தான் சொல்ல வரேன். இது ஜஸ்ட் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் போல தான். இப்போ 10 அன்னைக்கு நடந்த கொஸ்டின்ஸ் தான் இது. சரி, நீங்க வந்து ஓரளவுக்கு உங்களால இதுக்கு ஆன்சர்லாம் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் ஆன்சரோட தான் குடுத்துருக்கேன். ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்துக்கான பட்ஜெட் 2025 எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? இது போல கேள்வி கேட்டிருக்காங்க. ரூபாய் 2.87 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்துக்கான பட்ஜெட். தில்லானா அப்படிங்கிறது என்னன்னா பரதநாட்டியத்தோட கடைசி நிலை. கொஸ்டின் வந்து சென்டென்ஸ் அங்கே இருந்திருக்கும். நான் ஜஸ்ட் எப்படி மெமரி பேஸ்டு இப்படி கொடுத்துருக்கேன். பரதநாட்டியத்தின் கடைசி நிலை தில்லானா. மௌகாரி வம்சத்தை நிறுவியவர் யார்? மௌகாரி வம்சத்தை நிறுவியவர் இஷானவர்மன். இது போல் ஒவ்வொரு வம்சம்லாம் யார் நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. ஹிஸ்ட்ரியில் அந்த புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. எல்லா வம்சத்தையும் நிறுவியர் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்காங்க. அடுத்து அயோத்தி ராமர் சிலை யாரால் கட்டப்பட்டது? இது ஒரு முக்கியமான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அயோத்தி ராமர் சிலை யாரால் கட்டப்பட்டிருக்குன்னா அருண் யோகிராஜ். அப்போனா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துருங்க. எப்போ கட்டப்பட்டது, ஓரளவுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சு, அந்த உயரம் எவ்வளோ, அந்த சிலையோட உயரம், ராமர் சிலையோட உயரம் எவ்வளோ, அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. பட் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் யோகிராஜ். உட்கல் கடற்கரை என்பது இந்தியாவின் கிழக்கு கடற்கரை சமவெளியின் ஒரு பகுதி. இது எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா, உட்கல் கடற்கரை எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஒடிசா மாநிலத்தில் உள்ள கடற்கரை சமவெளி தான் உட்கல் கடற்கரை சமவெளி. ஏன்னா எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு கடற்கரை பற்றி கேட்குறாங்க. அப்போனா எல்லா ஸ்டேட்லேயுமே முக்கியமான என்னென்ன கடற்கரை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து 2025 உலக ஊடக சுதந்திர குறியீட்டில் இந்தியா 151வது இடத்தில் உள்ளது. 180 நாடுகளில் இது 151வது இடமாகும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2025 அப்டேட் படி உலக ஊடக சுதந்திர குறியீட்டில் இந்தியாவுக்கு எத்தனையாவது இடம்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 151வது இடம். மொத்தம் எத்தனை நாடுகள் பார்த்தீங்கன்னா 180 நாடுகள். அதில் 151வது இடம் தான் இந்தியாவுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் யார், செகண்ட், தேர்டு அது வரைக்குமே பார்த்துக்காங்க. இது போல் கேட்கலாம். பட் இந்தியாவுக்கு அப்போ ரயில்வே எக்ஸாம்னால இந்தியாவுக்கு மெயினாக நமக்கு ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. அப்புறம் பிரிவு 23 இந்திய அரசியலமைப்பின் இது ஒரு சரத்து. இது மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது. இந்த பிரிவுகள்லேருந்து அரசியலமைப்பு பிரிவுலேருந்து கண்டிப்பாக எப்போவுமே ஆர்ஆர்பியில் ஒரு கொஸ்டின் வரும். இந்த சட்ட திருத்தங்கள், அரசியலமைப்பு முக்கிய பிரிவுகள் இதெல்லாம் பார்த்துக்காங்க. யூஸ்வலாகவே இந்த 17லாம் வரும். இந்த தீண்டாமை ஒழிப்பு அதெல்லாம் வரும் இல்லையா, அது போல் பிரிவுகள் உண்டு. 14 அடிக்கடி கேட்டிருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணும்போதே பார்த்துருக்கோம். அதுபோல் இந்த பிரிவு 23 பார்த்துக்காங்க. இது வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு சரத்து. இது மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது. பிரிவு 23 இது கேட்டிருக்காங்க. அடுத்து தக்தி பாஹி என்பது எந்த இடத்துல இருக்குது? இது வந்து ஒரு புத்த மடாலயம், சரிங்களா? இந்த புத்த மடாலயம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான். அப்போ ஆப்ஷனில் 4 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த தக்தி பாஹி அப்படிங்கிற புத்த மடாலயம் இருக்கக்கூடிய இடம் பாகிஸ்தான். ஒலி அலை ஒரு டேஷ் நெட் அலை. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஒலி அலை வந்து ஒரு நெட் அலை. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஷார்ட்கட் கீஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்ஸ் கீ கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், கண்ட்ரோல் எஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? இது ஒன்று உங்களுக்கு எம்எஸ் வேர்டில் கேட்கலாம், இல்லை பவர் பாயிண்டில் கேட்கலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் எதுக்குன்னா சேவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா அது ஷார்ட்கட் கீ. ஜஸ்ட்டு ஃபைலில் போய் நம்ம சேவ் கொடுக்கலாம், சேவர்ஸ் கொடுத்தா அந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணலாம். ஆனால் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல்+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் அந்த டாக்குமெண்ட். அதனால் சேமிப்பதற்கான வசதி. பின்வாங்கும் பருவமழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. அப்புறம் வில்லியம் பெண்டிங் நியமித்த சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? வில்லியம் பெண்டிங் நியமித்த சட்ட ஆணையத்தின் தலைவர் மெக்காலே பிரபு.
ஸோ இந்த மாதிரி இந்த பிரபு ரிப்பன் பிரபு யார், இது போல் எல்லா பிரபுகள் பற்றியும் ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக ஆர்ஆர்பியில் வருது. அந்த ஹிஸ்ட்ரியில் இந்த பிரபுக்கள் பற்றி எல்லாமே படித்து வச்சுக்காங்க. உயிரி பொருளாதாரத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியவர் யார்? அதாவது ஆசியாவை பொறுத்த வரைக்கும் உயிரி பொருளாதாரத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினவர் யாருன்னா டாக்டர் பிரமோத் சௌத்ரி. டாக்டர் பிரமோத் சௌத்ரி. இப்போ இது போல் ஒரு சாதனையாளர் விருது கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து சினாப்ஸ்னால் என்ன? சினாப்ஸ்னால் இது ஒரு நரம்பியல் அமைப்பு. இது வந்து நரம்பியல் செல்களோட ஒரு பகுதி. இது ஒரு நரம்பு செல்கள் மற்றொன்றுக்கு சமிக்ஞைகளை கடத்த உதவுகிறது. ஒரு நரம்பு செல்லேருந்து இன்னொரு நரம்பு செல்லுக்கு அந்த சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கடத்த உதவுறது தான் என்னது சினாப்ஸு. ஏன்னா இவங்க வந்து சயின்ஸில் இந்த மாதிரி பயாலஜிக்கல் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, சினாப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து கண்ட்ரோல் பியும் கேட்டிருக்காங்க பாருங்கள். கண்ட்ரோல் எஸ் பார்த்தோம், அது போல் கண்ட்ரோல் பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கு. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து இமீடியட்டாக பிரிண்ட் எடுக்கணும்னா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பி கொடுத்தாலும் அது பிரிண்ட்டுக்கு போயிடும். ஜென்ரலாக ஃபைல்லையும் போயிட்டு பிரிண்ட் கொடுக்கலாம். பட் இங்கே வந்து ஷார்ட்கட் கீ மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது பிரிண்ட்டு. சரி, நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு முக்கியமான ஷார்ட்கட் கீஸ் வந்து என்ன இருக்குது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் கண்ட்ரோல் சீனா பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் சீனா காப்பி பண்ணுறதுக்கு, அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம், அது கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் வி அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்த காப்பி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒட்டுறோம் இல்லையா, அதுதான் வந்து கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 லைனோ 3 லைன் எவ்வளோ வேணாலும் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா கட் ஆகும். அதனால் வெட்ட. எக்ஸ் வந்து கத்திரிக்கோள் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க, அது வெட்டுறதுக்கு. கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை டைப் பண்ணிட்டீங்க, தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே சென்டென்ஸ் இமீடியட்டாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்தா அந்த இடத்துக்கு வந்துடும். அதனால் அது வந்து மீண்டும் செய்ய, அதுதான் அண்டு. அது கண்ட்ரோல் இசட்டு. கண்ட்ரோல் ஒய் வந்து ரீடு, மறுபடியும் மீண்டும் செய்ய, அது வந்து கண்ட்ரோல் ஒய். ஆல்ட் ப்ளஸ் F4 கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆகிடும். அந்த நீங்கள் என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது க்ளோஸ் ஆகிறதுக்கு, அதான் பயன்பாட்டை மூட ஆல்ட் ப்ளஸ் F4. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் இதை கொடுத்தா டாஸ்க் மேனேஜரை திறக்க இது யூஸ் ஆகுது. அடுத்து ஆல்ட் ப்ளஸ் டேப், இது வந்து திறந்த பயன்பாடுகளுக்கு மாற்றணும், ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் டேப் கொடுத்துக்கலாம். அதே போல் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தா உங்களுக்கு வந்து இட்டாலிக் லெட்ரு வந்துடும், சாய்வாக வரும் லெட்ரு. இப்போ சில சயின்டிஃபிக் நேமெல்லாம் சாய்வாக கொடுப்போம் இல்லையா, அது போல் சாய்வாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ வரும். அடுத்து இங்கே கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெலீட் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணுறது. இந்த விண்டோஸ் கீலாம் கொடுத்து நம்ம ஷட் டவுன் பண்ணுவோம் இல்லையா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெலீட் கொடுத்தாலும் அந்த ஷட் டவுன் ஆகிடும், சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். F1 அப்படின்னா ஹெல்ப்பு, ஏதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா F1 கொடுத்தா அதில் சிஸ்டம்லேருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அது கொடுக்கும். அடுத்து F5 அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் அப்படியே லேக் ஆகிடும் இல்லையா சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போதே, அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போ F5 கொடுக்கலாம், அதான் ரெஃப்ரெஷ் பட்டன். F12 எதுக்குன்னா கணினி தகவல், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு F12. ஜென்ரலாக விண்டோஸ் கீ கொடுத்தா ஸ்டார்டிங் மெனு, அது விண்டோஸ் கீ கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இன்னும் நிறைய இருக்குது ஷார்ட்கட் கீஸு, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.